கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகளினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை நேரத்திலும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 91 அதிகாரம் 14 வசனம். Psalms 91 verse 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று சொல்றாங்க. இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகளான உங்களை பார்த்து தான் அப்பா சொல்றாங்க. 2 ஆசீர்வாதத்தை அப்பா சொல்றாங்க. ஒன்று, என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். எல்லாவற்றிலிருந்தும், எல்லா இக்கட்டு, போராட்டம், வேதனை, வருத்தம், துயரம், பாடுகள், வேதனைகள், எல்லாவற்றிலிருந்தும், வியாதிகள், வறுமை, தரித்திரம், எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து அதிலே நம்ம பார்ப்போம்னா, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இயேசு என்கிற அந்த நாமத்தை அறிந்திருக்கிற உங்களை அப்பா சொல்றாங்க, உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன். நீங்க எந்த சூழ்நிலையிலும் தாழ்ந்து போக வேண்டிய அவசியமே அல்ல. என் பிள்ளைகளை நான் உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25 வசனம். Proverbs 29 verse 25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். இன்னைக்கு அநேகர் மனுஷனுக்கு தான் பயப்படுறாங்க. ஏசப்பாக்கு பயப்படுறதே கிடையாது. ஏசப்பாக்கு பயப்படுறதுன்னா அது ஒரு பயம் கலந்த ஒரு மரியாதை. நம்ம அப்பாவுக்கு பயப்படுறது போல ஏசப்பாக்கு நம்ம பயப்படணும். ஆனா இங்க ஏசப்பாக்கு அப்பாவோட வார்த்தைக்கு பயப்படுறது கிடையாது. மனுஷனுக்கு தான் பயப்படுவோம். அவங்க என்ன செஞ்சிருவாங்களோ, இவங்க என்ன செஞ்சிருவாங்களோ, நமக்கு விரோதமா அவங்க மந்திரம் செஞ்சிருவாங்களா, இவங்க மந்திரம் செஞ்சிருவாங்களா, நமக்கு விரோதமா இவங்க எழும்பி இருக்காங்களே, இது நிமித்தம் நம்ம வேலை பறி போயிடுமா, குடும்பத்துல சமாதானம் கெட்டுருமா, குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதம் கெட்டுருமா, எனக்கு ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுருவாங்களா, இப்படி அந்த மனிதனையே நினைத்து இவங்களால எனக்கு ஒரே பிரச்சனை, இவங்க இல்லைன்னா எனக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்லுகிற அளவுக்கு மனிதனுக்கு தான் இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போனாலும், ஐயோ அந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு தெரியலையே அப்படி சொல்லி பயப்படுற ஆட்கள் அநேகர் உண்டு. இன்றைக்கு இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, எந்த மனுஷனுக்கும் நீங்க பயப்படாதுங்க, அதனால உங்களுக்கு கண்ணி தான் வரும். அதனாலதான் ஏசப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, பைபிள்ல 365 வாட்டி சொல்லியிருக்காங்க, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதை குறிச்சும் எந்த பிரச்சனையை குறித்தும் நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். என்னுடைய வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று அப்பா சொல்லியிருக்கிறாங்க. இந்த கால நேரத்துல அப்பா சொல்றாங்க, நான் உங்களை விடுவிப்பேன். இனி நீங்க எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தரை நம்புகிறவனோ, அப்பாவை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவோட பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, அப்பா உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பாங்க. அப்பாவை நம்பி வந்திருக்கிற உங்களை ஒருபோது வெட்கப்பட்டு போக விட மாட்டாங்க. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தருவேன் என்று சொல்லுது. காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க எந்தெந்த இடத்துல வெட்கப்பட்டு போனீங்களோ அது எல்லாவற்றையும் அப்பா அந்த வெட்க சூழ்நிலைகளை மாற்றி இரண்டத்தனையான பலனை இந்த காலை நேரத்துல அப்பா உங்களுக்கு தருவேன்னு சொல்லுகிறார். அதே நீதிமொழிகள் 28 அதிகாரம் 25 வசனத்துல அப்பாவோட வார்த்தை வருகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க அப்பாவை நம்பி வந்திருக்கீங்க, உங்க எல்லைகள்ல எந்த இடத்துலயும் வறுமையோ தரித்திரமோ எதுவும் வராதபடி உங்களை செழித்து ஓங்க செய்வார். உங்க ஆபீஸ்ல அப்பா உங்களை செழித்து ஓங்க செய்வார். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை யாராலையும் தடுக்க முடியாது. உங்க ப்ரொமோஷனையோ உங்க இன்கிரிமெண்ட்டையோ யாரும் ஒருவரும் தடை செய்ய முடியாது. அப்பா உங்களுக்காக வழக்காடுவார். யாருக்கிட்ட போய் வழக்காடணுமோ அவர் வழக்காடுவார். அப்ப சொல்றாங்க, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உங்களுக்காக ஜெயம் தருவேன். நீங்க எதை குறிச்சு ஏன் பயப்படுறீங்க? உங்க குடும்பத்திலயும் தான். அதே போலதான் அப்பா சொல்றாங்க, தரித்திர சூழ்நிலை எல்லாவற்றையும் நான் மாற்றுவேன், உங்களை செழிக்க செய்வேன், உங்க குடும்பத்துல சமாதானம் சந்தோஷத்தை கொடுத்து உங்க குடும்பத்தை உங்களை செழிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்ல, ஒரு செழிப்பு இல்லைன்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, அப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து செழிக்க செய்வார். உங்களுக்கு ஒரு அருமையான வீட்டை கொடுத்து அப்பா செழிக்க செய்வார். உங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து அப்பா செழிக்க செய்வாங்க. எல்லாவற்றிலும் அதே போல உங்க பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. அதுக்கு தேவையான பண தேவைகள் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக பாரமா இருக்குது. இந்த காலை நேரத்துல அப்பா சொல்ற, நான் என் பிள்ளைகளை நான் செழிக்க செய்வேன்.
அவளுக்கு தேவையான பண தேவைகளை அவருடைய மகிமை ஐஸ்வர்யத்திலிருந்து அப்பா தருவேன்னு சொல்றாங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அப்பா கிட்ட இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை அனுப்பி உங்க பிள்ளைகளை எந்த ஸ்கூல்ல சேர்க்கணுமோ, எந்த காலேஜ்ல சேர்க்கணுமோ, அதுல சேர்க்கறதுக்கான அப்பா கிருபைகளை தருவாங்க. எந்த இடத்திலும் நீங்க வறுமையிலயோ, வறட்சியிலோ இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவோட பிள்ளைகள் உங்கள பார்த்து தான் சொல்றாங்க. எந்த காரியத்திலும் நீங்க வறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. அப்பா உங்களை செழித்து ஓங்க செய்வார். உங்க வாழ்க்கையில இருக்க வறண்ட சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக இந்த காலை நேரத்துல மாறும். அடுத்து நம்ம பார்க்கிறது அப்பா விடுவிப்பேன்னு சொன்னாங்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். எக்ஸோடஸ் 6 சாப்டர் வெர்ஸ் 7. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். அப்ப சொல்றாங்க, நம்ம அவரை தேடி போல, அவர் தான் என்ன பண்ணாரு, நம்மள சேர்த்து கொண்டு நமக்கு அப்பாவா இருப்பாரு. உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, உங்களுக்கு விரோதமா யாராவது சுமைகளை சுமத்தி இருந்தாங்கன்னா அந்த சுமைகள் எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்துல நான் நீக்குவேன் என்று சொல்றேன். உங்களுக்கு விரோதமா யார் எந்த சுமையை வைத்திருந்தாலும் சரி, இந்த காலை நேரத்துல நான் நீக்குவேன் என்று சொல்லுகிறேன். கணவன் மனைவிக்கு இருவருக்கிடையே ஒரு ஒற்றுமை இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, ஒரு சந்தோஷம் இல்ல, ஒரு பிரிவினை ஆவிகள் செயல்படுது. எல்லாவற்றையும் அப்பா கட்டி போடுவாங்க. வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க, எனக்கு இந்த வியாதியில இருந்து விடுதலை வராதா, எனக்கு இந்த ஆபரேஷன் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்களே, அப்படி பயத்தோட திகிலோட கூட பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா உங்களுக்கு அவருடைய தழும்புகளால சுகத்தை கொடுத்து உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. இன்னைக்கு எந்த பிசாசோட கிரியைகள் உங்களுக்கு வியாதியை வர வைத்ததோ அதை எல்லாவற்றையும் விலக்கி போட்டு அப்பாவுடைய தழும்புகளால உங்களுக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. உண்மைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். விடுவிக்கிறவர் அப்பா உங்களை எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் போராட்டத்திலிருந்தும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். மந்திர தந்திரத்துக்கு பயந்துருக்கீங்களா? எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றிலிருந்து நான் விடுவிப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல சொல்றாங்க. கடைசியா ஒரு வசனம் பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஓசியா 13 சாப்டர் வெர்ஸ் 14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். பாதாளத்தின் வல்லமை, நரகத்துக்கு செல்லக்கூடாதபடி நான் உங்களை அதிலிருந்து நீங்களாக்கி. இன்னைக்கு அநேகர் பாவம் செய்து நரகத்துக்கு போறாங்க. அப்பா நமக்காக தான் கல்வாரி சிலுவையில கடைசி சுற்றத்தை வரைக்கும் சிந்தி நாம மறிக்க வேண்டிய இடத்துல அவர் மறித்து நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், துன்மார்க்கத்தனம் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில சுமந்துட்டார். நாம விசுவாசிக்கணும். ஆமாப்பா நான் பாவம் செஞ்சேன், என்னை மன்னிங்க, உங்க ரத்தத்தால கழுவுங்க, நீங்க எனக்காக தான் மறிச்சீங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யாரெல்லாம் சொல்றாங்களோ அப்பா அவங்களுடைய எல்லா பாவத்தையும் அவர் கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நித்திய ஜீவனாகிய ரட்சிப்பை தருகிறார். பாதாளத்துக்கு நீங்களாக்குகிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை. பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். என்ன மரணத்துக்கு நீங்களாக்குவாங்க? 2ஆம் மரணம், நரகத்துக்கு போக வேண்டிய அந்த மரணத்திலிருந்து விடுவிப்பாங்க. இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட பேசியிருக்காங்க. அப்பா விடுவிப்பேன் என்று சொன்னாங்க. இன்னொன்னு உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று சொன்னாங்க. உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் யாராவது ஏசப்பாவை ஏத்துக்காம இருந்தீங்கன்னா அப்பாட்ட சொல்லுங்க. அப்பா நீங்க எனக்காக தான் மறிச்சீங்கன்னு நம்புறேன். என் பாவத்துக்காக, என் அக்கிரமத்துக்காக, என் மீறுதலுக்காக, என் துன்மார்க்கத்தனத்துக்காக தான் நீங்க மறிச்சீங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா, என்னை மன்னிங்க, என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னா இந்த நேரத்துல உங்க இருதயத்துக்குள்ள வந்து உங்க குடும்பத்துல வந்து உங்களை அபரிதமாக அப்பா ஆசீர்வதிப்பாங்க. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா. இன்றைக்கும் அநேகர் ஒப்பு கொடுத்திருக்காங்க. ஏசப்பா எனக்கு நீங்க தான் வேணும், என் இருதயத்துக்குள்ள வாங்கன்னு ஒப்பு கொடுத்திருக்காங்கப்பா. இப்பொழுது ஜெபிக்கிற இந்த நேரத்துல ஒவ்வொருவருடைய இருதயத்துக்குள்ள நீங்க இறங்கி வருகிறதுக்காக நன்றி. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகின்ற வார்த்தையின்படி நிறைவான ஏசப்பா நீங்க அவங்க இருதயத்துக்குள்ள, அவங்க வாழ்க்கைக்குள்ள வந்து அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளையும் இந்த காலை நேரத்தில் நீங்க மாற்றி போடுகிறதுக்காக நன்றி. இந்த நொடியே நீர் விடுவித்து அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளிலும் பொல்லாப்புகளிலிருந்து விடுதலை கொடுக்குறீங்க. அவங்க பிசினஸ்ல இருக்கிற எல்லா தடைகள், பிசினஸ் சரியாய் நடக்கக்கூடாதபடி இருக்கிற தடைகள், அவங்க கடன் பிரச்சனை மூழ்கி போகிற இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் உடை தெரிகிறீரப்பா. அவங்க வாழ்க்கையில இருக்க எல்லா வறட்சியும் மாற்றி, குழந்தை இல்லாத ஒரு வறட்சி, வியாதி என்கிற வறட்சி, நல்ல வீடு இல்லாத வறட்சி,
நல்ல வேலை இல்லாத வறட்சி, இப்படி அநேக வறட்சியோடு உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்கப்பா. இந்த காலை நேரத்துல நீங்க சொல்றீங்க, கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்க செழிக்க போகிறீங்க. எல்லாவற்றிலும் செழிக்க போறீங்க. உங்களுடைய எல்லா காரியத்திலும் அப்பா இந்த காலை நேரத்துல பெரிய பெரிய அற்புதங்களை நீங்க வாழ்க்கையில எதிர்பார்த்திராத, இப்படி எல்லாம் நன்மை நடக்குமான்னு நீங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட நன்மைகளை இப்பொழுது அப்பா செய்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்து அப்பா உங்களை விடுவிக்கிறாங்க. எல்லாவற்றிலிருந்து விடுவித்து உங்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். உங்களுடைய பிள்ளைகளை நீர் உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகளை ரட்சித்து அவள் குடும்பத்தில் ஒவ்வொருவரை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறதுக்காக நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. அமேன் அமேன். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, அதுக்காக நான் ஜெபிப்பேன். அப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அற்புதம் செஞ்சாங்கன்னு அதே கமெண்ட்ஸ்ல சாட்சி சொல்லுங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.